காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதி சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வி பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள SS பார்ட்டி கட்டிட கழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் மற்றும் காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் மாநகர கிழக்கு பகுதி செயலாளர் வி பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கழக இலக்கிய அணி செயலாளர் SS வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, மாவட்ட MGR மன்ற செயலாளர் பூக்கடை RD சேகர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், வழக்கறிஞர் கௌதம், கோல்ட் ரவி, ஜெயராஜ், ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, மாநகர கிழக்கு பகுதி நிர்வாகிகள் கீதா, கணேஷ், அன்பு செல்வி, சந்தானம், கபாலி, சக்திவேல், தேவகி, மோதிலால், பழனி, யூனிஸ், 6வது வட்டக கழக செயலாளர் RP பெருமாள், தேவதாஸ், சிவகுமார், மோதிலால், சம்பத், தனபால், எல்லப்பன், பெரியார் நகர் ஹரிதாஸ், தில்லை கண்ணன், காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதி பொறுப்பாளர்கள் தமிழ், அன்சாரி, பாருக், கீதா, கணேஷ், புனிதா, சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இக்கிழக்கு பகுதி செயலாளர் பாலாஜி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். அவங்க எதிர்கட்சியா தான் இருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அரசு ஊழியர்கள் தான் பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் நம்ம கேட்கிறோம். போராட்டம் நடத்தினாங்க. என்ன இன்னைக்கு என்றைக்கு கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூலிய கையில பக்கமா கொடுத்துதான் வழக்கம். ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சியில பேங்க்ல போய் எழுந்து சொல்றாங்க. பேங்க்ல போய் எழுத முடியுமா? ஒரு கசல் செய்யக்கூடியவர்கள் காலையில இருந்து இரவு வரை கசல் எழுதிக்கிட்டு போய் சாயங்காலம் சொசைட்டில போயிட்டு